வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரோம். நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. கடக ராசி, கடக லக்னம், உங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு. ஏன்னா உங்கள் வீட்டில் தான் குரு வர்றார். ஏன்னா குரு உச்சம் அடைகிறார் உங்களுக்கு. அதனால் சரியான டைம் உங்களுக்கு. அதான் ட்ரிபிள் ஜாக்பாட்லேயே பெரிய ஜாக்பாட் தான் உங்களுக்கு தான். ஏன்னா குரு வேறு ராஜா இந்த வருஷத்துக்கு. சரி, இப்போ உங்கள் வீட்டில் வர்றதுனால என்னென்ன நல்லது நடக்கும்? எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் வர்றதுனால தொட்டதெல்லாம் துவங்கும். இப்போ நம்மளுக்கு கடகத்துக்கு. சரி, மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் சூப்பராக நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அப்படியே 7 யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம், மகரத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் கல்யாணத்துக்கான டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடகமே நம்ம என்ன சொல்லுவோம்? நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி, ராணி ராசி, ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். இவங்களுக்கு குடும்பமாக இருக்கிறது, மக்களோடு இருக்கிறது, சொந்தங்களோடு இருக்கிறது, எமோஷ்னல் பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி. இவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, மற்றவங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தன் குடும்பம் அவங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், அவங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கல்யாணத்துக்கு டைம் அவ்வளோ அருமையாக இருக்குது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம். திருமணம் ஆனவங்க இதே வருஷத்தை திருமணம் ஆகிட்டு உடனே குழந்தை மகப்பேறு எடுத்தாலும் சூப்பர். ஏன்னா போன வருஷம் குரு பயிற்சியில் நம்ம நிறைய ராசிக்கு சொல்லி ஒரு 2-3 பேர் அதே வருஷத்தை திருமணம் ஆன வருஷத்தை குழந்தை பாக்கியமும் பெற்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை திருமணம் ஆனவங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். டைம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க டைம். சரிங்களா? தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். குலதெய்வம் கோவிலுக்கோ இல்லை வெளிநாடுகள் போய்ட்டு இருக்கு. வெளிநாடு தான் அது. இப்போ கடகம்லாம் அடிக்கடி இப்போ நிறைய கடகம் பாருங்கள், இந்த நாகப்பட்டினம் டு ஸ்ரீலங்கா இந்த ட்ரிப்பு ரொம்ப ஆசைப்பட்டு போவாங்க. நாகப்பட்டினம் டு ஸ்ரீலங்கா, இந்த அந்தமானுக்கு கப்பலில் போகிறது, கொச்சின்லேருந்து மால்தீவ்ஸ்க்கு கப்பலில் போகிறது, அது மாதிரி கப்பல் பயணங்கள், இல்லை வெளிநாட்டு பயணங்கள், இல்லை வெளி ஊர் பயணங்கள் ரொம்ப அதிகமாக மேற்கொள்வாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம், இப்போ சந்தோஷமும் தரும். ஏன்னா அந்த காலகட்டம் குடும்பத்தோடு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற காலகட்டம். அதனால் தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம். சரி, இன்னொன்று, உங்களுக்கு தந்தை ஏஜில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். வீட்லேயே உங்களுக்கு இப்போ திருமணமுக்கெலாம் நம்ம சொல்லியிருக்கோன்னா அப்பா எடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதோ இல்லை கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணுறதோ அப்பா சைட்லேருந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். சரி, இது ஒன்று. அடுத்து, நீங்கள் பிஸ்னஸோ வேலை சம்மந்தமாகனா நீங்கள் ஆஃபீஸில் மேனேஜர்ஸோ இல்லை உங்களுக்கு உங்களை விட சீனியர்ஸோ அவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க.
கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும்னா சூப்பரான டைம். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ராசி. நிறைய பேர் கடகத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு வந்து ராணி ராசி, சரிங்களா? அதனால் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு எதனா ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக முடிச்சுக்கலாம், சூப்பராக ஒர்க் ஆகும். கோவில் வழிபாடுகள் அவ்வளோ அருமையாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். கோவில், ஆன்மீகம், குருமார்களை பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதுவும் நீங்கள் வந்து கடல் சார்ந்து இல்லை நீர் சார்ந்து, அதாவது கோவில் குளங்கள் இருக்கிற கோவில்களோ இல்லை கடலோரம் இருக்கிற கோவில்கள், இப்போ மாமல்லபுரத்தில் வந்து விஷ்ணு பகவான் கோவில் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கடலோரம் இருக்கும் கோவில், இப்போ கன்னியாகுமரி இருக்குது, அதுமாரி இல்லை நீர்நிலைகள், இப்போ திருநள்ளாரே பார்த்திங்கன்னா பழைய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் குளம் இருக்கும். குளம் இருக்கிற கோவில்கள், அந்த குளம் பக்கத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் உக்காந்துட்டு வந்தாலே அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வரும். உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்றது ரொம்ப அதிகமாகும், சரிங்களா? ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக எதுக்கு நல்ல பலன்கள்னால் குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், திருமணம், இந்த குடும்பமும் தெய்வீகமும் இதோடைய பாக்கியங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இதை தாண்டினா நல்ல வேலை, உடல்நிலை, இதுவும் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ இதிலெல்லாம் நான் ஜெயிச்சுட்டு வரணுங்க, எனக்கு எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கணும், ஜெயிச்சுட்டு வரணும்னா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரிபுர சுந்தரி வழிபடலாம். காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விஷாலாட்சி அம்மன்கள் ஆட்சி ரூபத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட நல்லா வளருங்க வாழ்க்கையில். இது ஒன்று. அப்படி அம்பாவை வழிபடும் போது நல்ல டெக்கரேஷனில் வழிபடுங்க, அது சூப்பர். இல்லை நீங்கள் வேறு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் அபிஷேகம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு பண்ணுறது நல்லது. நீர் ஆகாரங்களை அன்னதானமாக கொடுத்துட்டு வர்றதும் அதுவும் ரொம்ப சிறப்பு தரும். அதுவும் நீங்கள் வந்து திங்கக்கிழமை வளர்பிறை நாட்கள்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா பவர் வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து வருங்க. பௌர்ணமி நாட்கள் தவற விடாதீங்க. பௌர்ணமி நாட்களில் கோயில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது.